Third question, the roots of the equation x square plus 6x minus 4 equal to alpha beta. Find the quadratic equation whose roots are. So, நமக்கு இது கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம புதுசா இன்னொரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இதே மாதிரி ஃபார்ம் பண்ணணும். அதோட ரூட்ஸ் என்னவா இருக்கும்னா ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னா என்ன ரூட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு எந்தெந்த ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்ற பார்க்கலாம். முதல்ல நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்கணும். என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இது எந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை ரிசம்பிள் பண்ணுதுன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. இப்போ இதுல பார்த்தோம்னா வாட் இஸ் ஏ இயர் ஏ ஈக்குவல்ஸ் டு ஏன்றது என்னது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இங்க 1 இருக்கு. சரியா, நம்ம 0ன்னு போட்டுறக்கூடாது. அப்போ ஏ இஸ் 1. பி ஈக்குவல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ரிலேட் பண்ணணும். அப்போ பி ஈக்குவல்ஸ் பாத்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட் சி ஈக்குவல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு, பிளஸ் சி இருக்கு, இங்க -4 இருக்கு. அப்போ சி ஈக்குவல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா -4. கிளியரா? நவ் சம் ஆஃப் த ரூட்ஸ். இந்த ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் ரூட்ஸ், சம்ன்றது என்னது, நம்ம கொடுத்துருக்கிற ரூட்ஸோட ஆட் பண்ணணும். சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன ஃபார்முலானா -b/a. ஓகேவா? ஸோ இதுல -b/a என்ன வரும் பாருங்க, மைனஸ் ஃபார்முலால இருக்கு. நெக்ஸ்ட் a, b என்னது, b is 6 by a என்னது 1. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -6. நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். முதல்ல இது ரெண்டும் கண்டுபிடிச்சு தனியா எழுதி வச்சுக்கணும். ப்ராடக்ட்னா என்னது, ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்றது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு c/a, which is equal to cன்றது என்னது -4 by aன்றது 1. அப்போ என்ன வரும், -4 தான் வரும். ஸோ இதை நம்ம எழுதி வச்சுக்கலாம். என்ன பண்ணணும் பாருங்க, sum of the roots alpha plus beta, sum of the root for the given equation equals to என்னன்னு பார்த்தீங்கன்னா -6. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னன்னு பார்த்தோம்னா -4. ஓகேவா? இப்போ நம்ம சம் ஒண்ணுன்னா நம்ம போட போறோம். இது முதல்ல கண்டுபிடிச்சிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு சம்மா போட போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி ஒரு ஈக்குவேஷனை நம்ம ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா, ஸோ ரெக்வயர்டு ஈக்குவேஷன், ஃபைண்ட் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்கல்ல, இங்க ரெக்வயர்டு ஈக்குவேஷனுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், சரியா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ், சரியா, சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு எக்ஸ் பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட்ல நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். சரியா, நமக்கு ரூட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷனா கொடுத்துருந்தாங்கன்னா சம் ஆஃப் த ரூட் -b/a போட்டுடலாம். ஆனா இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்பா ஸ்கொயருக்கும் பீட்டா ஸ்கொயருக்கும் சம் கண்டுபிடிக்கிறோம். அப்படின்னா என்னது, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயரை நம்ம ஆட் பண்றோம். ஓகேவா? இப்போ நம்ம ஆட் பண்ணும்போது ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு, நம்ம என்ன போட்டுறக்கூடாது, ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் போட்டுறக்கூடாது. இது தப்பு. இப்போ நம்ம ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அகெயின் a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இப்போ இதுல பாத்தீங்கன்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், இந்த பிளஸ் 2ab இங்க நான் -2ab, இந்த பக்கம் கொண்டு வந்தா -2ab, தட் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். ஓகேவா? ஸோ ஹியர் a இஸ் ஆல்பா, b இஸ் பீட்டா. இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்பா ஸ்கொயர் இது ஆல்பா ஸ்கொயர், இது பீட்டா ஸ்கொயர். என்ன போடணும், ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்பா பீட்டா அப்படின்னு போடணும். சரியா, இப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா என்ன, இங்க பாருங்க -6 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டூ ஆல்பா பீட்டா என்னது -4. சரியா, மைனஸ் பிளஸ் நம்ம மறந்துடக்கூடாது. So that is equal to -6 the whole square என்னது 36. Minus into minus ரெண்டு தடவை மைனஸை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஆயிடும். 6 ஸ்கொயர் இஸ் 36. இங்க என்ன வந்திருக்கு, -4. Minus into minus is plus, 4 2s are 8.
So 36 plus 8 is 44. Sum of the roots. Sum என்னன்னு பார்த்தோம்னா 44 வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம குடுத்திருக்கிறதுக்கே ப்ராடக்ட் போடணும். ரைட்? ப்ராடக்ட். ப்ராடக்ட்னா என்ன அர்த்தம்? 2த்தையும் மல்டிப்ளை பண்றது. தட் இஸ் ஆல்பா ஸ்கொயரும், பீட்டா ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். சோ ஆல்பா ஸ்கொயர், பீட்டா ஸ்கொயர் இத நம்ம எப்படி போடலாம்? ஆல்பா, பீட்டா த ஹோல் ஸ்கொயர்ன்னு போடலாம். சரியா? நம்ம என்ன பாருங்க, ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர தான் நம்ம என்ன போடக்கூடாது? ஆல்பா பிளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் போடக்கூடாது. ஆனா மல்டிப்ளிகேஷன் இருந்தா இந்த மாதிரி ஹோல் ஸ்கொயர் போடலாம். ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் குடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். நவ் வாட் இஸ் ஆல்பா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்? ஆல்பா பீட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? -4 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். இங்க -4 இருக்கு இல்லையா? சோ -4 the whole square. -4 the whole square. That is equal to 16. Minus into minus plus 4 square is 16. So required equation. Required equation பாருங்க. x square எழுதிக்கணும். x square. Minus இங்க இருக்கு. Minus எழுதிட்டோம். Sum of the roots. Sum of the roots என்னது? 44. Into x. Plus product of the root என்னது? 16. That is equal to 0. So required equation is x square minus 44x plus 16 equal to 0. So this is the required equation. ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு required இதுதான். இப்போ செகண்ட் போட போறோம். செகண்ட் क्वेश्चन பார்த்தோம்னா 2 by alpha 2 by beta. சோ முதல்ல நம்ம என்ன போடுறோம்? சம் போடுறோம். சரியா? சம்னா என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். 2 by alpha plus 2 by beta. So that is equal to alpha betaவை நான் என்ன பண்றேன்? எல்சிஎம் எடுக்கிறேன். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப என்ன வரும்? 2 beta plus 2 alpha. So that is equal to 2 into alpha plus beta. 2 நான் காமனா வெளியில எடுக்கிறேன். by alpha beta. அப்போ என்ன வரும்? 2 into alpha plus beta என்ன பாருங்க? -6. 2 into -6 by alpha beta என்னன்னு பார்த்தோம்னா -4. ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? மைனஸ் மைனஸ் நான் கேன்சல் பண்ணிடுறேன். இது 1 2 is 2, 2 2s are 4. இங்க 1 2 is 2, 3 2s are 6. ஸோ ஃபைனலா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 தான் வரும். ஒன்லி 3. அடுத்ததா ப்ராடக்ட். ப்ராடக்ட் என்னது? ப்ராடக்ட்னா என்னது? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 by alpha multiply 2 by beta. That is equal to 2 into 2 என்னது? 4. Alpha into beta will be alpha beta. That is 4 into alpha beta என்னது? -4. சரியா? இது இந்த 4லாம் எங்க வருது? நம்ம ஏற்கனவே இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இங்க அப்ளை பண்ண போறோம். சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். இப்போ இது என்ன வரும் பாருங்க. So 4 4 cancel. The answer will be -1. ரைட்டா? இப்போ required equation. Required equation பாருங்க என்ன இருக்கு? x square minus sum என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? 3. 3 into x plus product என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -1. That is equal to 0. இப்போ x square minus 3x minus 1 equal to 0. So this is your required equation. Clear? Next நம்ம third one போடலாம். third one என்ன கொடுத்திருக்காங்க? Alpha square beta and beta square alpha. Alpha square beta, beta square alpha. First sum கண்டுபிடிக்கிறோம். Alpha square beta plus beta square alpha. ஓகேவா? ஸோ இதில் நான் பார்த்தேன்னா என்ன பண்ணுறேன்? ஆல்ஃபா பீட்டா காமனாக இருக்கு. இங்கேருந்து ஒரு ஆல்ஃபாவை எடுக்கிறேன், பீட்டாவை காமனாக வெளியில் எடுக்கிறேன். சரியா?
இப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு ஆல்ஃபா எடுத்தாச்சு, ஒரு பீட்டா எடுத்தாச்சு. மீதி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா மட்டும் இருக்கும். ரைட்? ஆல்ஃபா ஸ்கொயர்ல இருந்து ஒரு ஆல்ஃபாவ நான் வெளியில எடுத்துட்டேன். ஸோ இத மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க. ஆல்ஃபா இன்டு ஆல்ஃபா வில் பி ஆல்ஃபா ஸ்கொயர் அண்ட் திஸ் இஸ் பீட்டா. ஆல்ஃபா பீட்டா. பிளஸ் இங்க ஆல்ஃபாவ வெளிய எடுத்துட்டேன். ஒரு பீட்டா வெளிய எடுத்துட்டேன். அப்ப என்ன வரும்? பீட்டா மட்டும் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஆல்ஃபா, பீட்டா என்ன நமக்கு வேல்யூ? பாருங்க இந்த வேல்யூ நம்ம மறந்துடக்கூடாது. ஆல்ஃபா, பீட்டாவோட வேல்யூ -4. ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ என்னது? -6. இப்ப என்ன வரும் பாருங்க. மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் பிளஸ் 6 இன்டு 4 இஸ் 24. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் என்ன பாருங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா மல்டிப்ளை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ இப்போ என்ன வரும் பாருங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் இன்டு ஆல்ஃபா இஸ் ஆல்ஃபா கியூப். பீட்டா இன்டு பீட்டா ஸ்கொயர் இஸ் பீட்டா கியூப். சரியா? பாருங்க ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஆல்ஃபா ஸ்கொயரும் ஆல்ஃபாவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயரும் ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? இங்க பவர்ஸ் இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு. நம்ம ஆட் பண்ணோம்னா 2 + 1 is 3. இது நம்ம முன்னாடியே பார்த்த குட்டி குட்டி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்முலா தான். சரியா? That is equal to alpha beta the whole cube. இப்போ ஆல்ஃபா பீட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா -4. -4 the whole cube. இப்போ -4 whole cubeனா என்னது? -4 multiplied by -4 multiplied by -4. That is equal to minus into minus is plus, plus into minus is minus. 4 4s are 16, 16 4s are 64. இப்போ ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தோம்னா -64. இப்போ ரெக்வயர்ட் இக்குவேஷன் என்ன போடுறோம் பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடணும். மைனஸ் ஃபார்முலால இருக்கு. சம் ஆஃப் த ரூட்ஸ் என்னது? 24. அதுக்கப்புறம் எக்ஸ் போட்டுக்கணும். பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் என்னது? -64. தட் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ x square minus 24x minus 64 equal to 0. Okay, so this is the required equation.